ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் தான் வந்து பண்ண போகிறேன். அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற அந்த முன்னாடி தான் நான் வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் ஆயிடுச்சு நான் க்ளீன் பண்ணி முடிஞ்சு. ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்து எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். தூரத்தில் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியாது, கிட்டத்தில் பாருங்கள் அந்த அளவுக்கு டஸ்ட் வந்து இருக்குது. அது ஸ்டெபிலைசர் மேலாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது மேலே உள்ள திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் வீடு வந்து ரோட்டு மேலே இருக்கிறதுனால நல்லாவே தூசி வந்து வரும். ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லை, டிவியாக இருக்கட்டும், கபோர்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நான் அடிக்கடி வந்து வீடை க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இல்லைன்னா வீடு வந்து நீட்டாகவே இருக்காது. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃப்ளக்கை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக இன்றைக்கி மாவு இல்லை, காய்கறி இல்லை, அதனால் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும் போது தான் தெரியும் அதில் என்னென்ன குப்பையெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால. அதை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்தந்த ட்ரேயை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் பாருங்கள், ஒரு கொக்கோ பவுட்ரு அதெல்லாம் கொட்டி எவ்வளோ மெஸ்ஸியாக வந்து இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஃப்ரிட்ஜை இன்றைக்காவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் இந்த வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த விளாக் தான். அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ண போட்டுடலான்னு சொல்லி அது எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ண வந்து போட்டாச்சு. ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஃப்ரிட்ஜு. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி. ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக வந்து ஒரு தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா அதில் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் சிந்தி, ஏன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோமா அதுலேருந்து டீப்ராஸ் ஆகி அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே கசிஞ்சிருக்கும். அதனால் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவேன், லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சோப்பு லிக்விட் போட்டு வந்து வாஷ் பண்ணுவேன். அந்த ஃப்ளக்காக இருக்கட்டும், ஸ்டெபிலைசராக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜோட மேல் பாகம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தூசி எல்லாமே வந்து தனித்தனியாக கலட்டி எடுத்து, அதாவது ஸ்டெபிலைசர்லாம் தனியாக கலட்டிட்டு இந்த வயர் கூட நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இது எல்லாமே நான் ரஃபாகவே தான் தொடச்சிருக்கேன். அதாவது ஈர டவலை வச்சு ஃபுல்லாக ஒரு வந்து தொடச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜு உள்ளே, வெளியில், அப்புறம் மேலே, அது எல்லாமே வந்து தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நகர்த்திட்டு பேக் சைடு துடைக்கும் போது தான் தெரியுது பின்னாடி அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. நானும் அதை ப்ரெஷ்ஷை வச்சு, பெயிண்ட் ப்ரெஷ் இருக்குல்லையா, அதை வச்சு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ணால் அது பவுடராக அப்படியே பறக்குது. நம்ம முகத்தில் தான் வந்து அது திருப்பி வருது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு டவலை வச்சு தொடச்சிடலாம், ஈர டவலை வச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை வச்சு தான் நான் இது எல்லாமே தொடச்சிக்கிட்டு இருந்தேன். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு டஸ்ட்டு. நானும் ஒவ்வொரு டைம் வந்து க்ளீன் பண்ணும் போதெல்லாம் இதையும் வந்து க்ளீன் பண்ண தான் செய்வேன். ஃப்ரிட்ஜில் வந்து பின்னாடி வந்து ஒரு ட்ரே இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக தான் இருக்கும் ஒரு ட்ரே. அதில் வந்து தண்ணி வந்து இருக்கும். நான் அதை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கழுவிட்டு திருப்பி வந்து மாட்டும் போது என்ன பண்ணுவேன்னா 2 சொட்டு வந்து எண்ணெய் வந்து நான் தேங்காய் எண்ணெய் இருக்குல்லையே அதை விட்டு தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் உள்ள அந்த ட்ரேயில் தான், அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய தண்ணியில் தான் வந்து டெங்கு கொசு வந்து உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதில் தேங்காய் எண்ணெய் 2 சொட்டாவது விட்டு வச்சோம்னா அந்த கொசு வந்து வர்றதுக்கான, அந்த முட்டை இடுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அதையும் வந்து பண்ணிடுறது. பின்னாடி தொடச்சி முடித்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு, ஸ்க்ரப்பர்னால் நார்மலான ஒரு ஸ்பாஞ்சு, அதாவது ஃப்ரிட்ஜை ஸ்க்ராட்ச் பண்ணாத அளவுக்கு ஒரு ஸ்பாஞ்சு எடுத்துகிட்டு சோப்பில் நல்லா டிப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் மேலே சைடில். ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் உள்ள ஸ்மெல்லெல்லாம் போகட்டும் அப்படின்னா.
அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து வெயிலில் வச்சிடலான்னு சொல்லி வெயிலில் தான் வச்சுருக்கேன். வெயில் இன்றைக்கின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக வெயில் இல்லை, இருக்கிற வெயிலில் வந்து நான் வந்து வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படிங்கிறதுனால. இந்த ஃப்ரிட்ஜு மேலே ஒரு 2 டவல் வச்சுருப்பேன், மாற்றி மாற்றி போடுற மாதிரி. அதாவது ஒரே டவலு டர்க்கி டவல், அதை வந்து யூஸ் இல்லாமல் இருந்தது. சரி, அதை கட் பண்ணி இப்போ இதை போட்டிருக்கேன்னா அடுத்த தடவை க்ளீன் பண்ணும்போது அதை போடுவேன். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி போடுவேன். இப்போ கம்ப்ளீட்டாக அதை காஞ்சிருச்சு. அதை கொண்டு வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த கண்ணாடி ட்ரே மேலே போட்டிருக்க அந்த ஷீட்டு வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வேணால் ப்ராடக்ட் டேக் பண்ணிட்டேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்னோடய ட்ரே வந்து அந்த கண்ணாடி கிளாஸுங்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கும். அதனால அது மேலே வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். இது இல்லை அப்படி இல்லை வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பழைய அரிசி சாக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, கட்டைப்பை அரிசி சாக்கு, இதெல்லாம் கட் பண்ணி கூட போடலாம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி தான் வைக்கணும்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி இது முன்னாடி வாங்கினது அது இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, மேலே உள்ள சீட்டெலாம் பார்த்தீங்கன்னா கவர்லாம் பிஞ்சிருச்சு. அதனால் இது மட்டும்தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல ஸ்பேஸில் அப்படியே எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இருந்த பொருளை மட்டும் நான் பெருசாக ஒன்றும் என் ஃப்ரிட்ஜில் இருக்காது. பெரும்பாலுமே என் ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லை திங்ஸுங்கிறது ரொம்ப இருக்காது. ஆனால் 1-2 வந்து இருக்கும். அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது. அது சில சமயம் வந்து வச்சுருப்பேன், சில சமயம் வந்து க்ளீன் பண்ணாமல் தூக்கி போட்டுருவேன். இதில் பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் லெமன், இது எல்லாமே வச்சுருக்கேன். இது சம்மருங்கிறதுனால சர்பத்து, இது வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன். கடலை மாவு, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீர், கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, பாலாடை இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெண்ணெய் இருக்குது. சம்மருங்கிறதுனால டெய்லி ஒரு பழம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பழம் இல்லைன்னா சுத்தமாக நம்மளால் இருக்க முடியலைங்கிறதுனால டெய்லி ஒரு ஜூஸுக்காக அந்த பழம் வச்சுருக்கேன். ஒன்றில் மல்லி, புதினா, நம்ம எப்போவும் யூஸ்ஃபுல்லாக வைக்கிறது தான். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து முட்டைக்கோசும், குடமிளகா, பீட்ரூட் மட்டும் இருந்தது. அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து வெள்ளைப்பாகு, இன்னொன்றில் வந்து லெமன் வந்து ஒருத்தவங்க கொடுத்தான்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த ஃப்ரிட்ஜு மேலே இந்த டவல் வந்து போட்டிருக்கேன். இது மேலே அப்படியே வந்து ப்ளெயினாக இருக்குது. இது மேலே என்ன வைக்கலான்னு ஐடியா பண்ணேன். என்கிட்ட வந்து ஒரு பாட் ஒன்று இருந்தது சின்னதாக, தயிர் ஊற்றி வைக்கலாம்னு சொல்லி அதை வாங்கியிருந்தேன். அந்த பாட் வந்து 50 ரூபா. அது சும்மாவே கிடந்தது ரொம்ப நாளாக. சரி, அதை வந்து என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணி பாப்பாட்டை கொடுத்து பெயிண்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதாவது ஃப்ரிட்ஜு கலருக்கு தகுந்த மாதிரி அதே ப்ளூ கலர் காம்பினேஷன்லேயே எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்துருந்தேன். அவளும் அழகாக வந்து எனக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த கலரில் பண்ணிவிட்டு அதே ப்ளூ கலர் ஒயிட் கலரை வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தா. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் பொண்ணு வந்து ரொம்ப அழகாக ட்ராயிங் வரைவா. அது நானே என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஒரு நாளைக்கு அவள் வரைஞ்ச ட்ராயிங் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். அது மேலே ஒரு ஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து அதில் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.